சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காளிமுத்தை வந்து எல்லார் காலையும் விழ சொல்கிறாங்க. காளிமுத்துக்கு வேறு வழியே இல்லை, காலில் விழுந்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அப்போது காளிமுத்து வந்துட்டு ஒருத்தர் காலில் விழலான்னு போகும்போது ஈஸ்வரன் காளிமுத்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. காளிமுத்துவை நான் என் கூட பிறந்த அண்ணனாக வந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து அவர் இப்படிலாம் அவமானப்படுறதையும் எல்லாரும் காலையும் விழறதையும் என்னால் பார்க்க முடியாது. அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காளிமுத்து ஈஸ்வரனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஈஸ்வரன் அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் விக்ரம் ரொம்ப வேகமாக வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கார் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுடுது. நின்ன உடனே வந்து விக்ரம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு இறங்கி பார்க்குறாங்க. கார்லேருந்து புகையாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக வந்து பெருமாளை போய் எழுப்புறாரு. பெருமாள் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்து பெருமாள் எந்திரிக்கிறாரு. முன்னாடி பார்க்க சொல்கிறாரு விக்ரம். அப்போ பெருமாள் முன்னாடி பார்த்த உடனே என்ன இப்படி ஒரு புகை வருது, வந்த வேகம் அப்படி, அப்போ கார் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ விக்ரம் வந்துட்டு, பாஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் மெக்கானிக்கை வர வச்சு நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து வராரு. அப்போது பெருமாள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பாஸ் போகாதீங்க பாஸ், இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணலான்னு வராங்க. ஆனால் கார் டோர் வந்து ஓப்பன் ஆகவே ஆகாது. கடவுளே நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு பெருமாள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அவரால் காரை விட்டு வெளியே வர முடியாது. விக்ரம் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து நேராக காளிமுத்துவை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டுருக்காரு. இங்கே வந்துட்டு காளிமுத்து வந்து காப்பாற்றுறதுக்காக மகா வந்து வராங்க. இப்போது காளிமுத்து பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி காளிமுத்து பணத்தை எடுக்கலைன்னா அப்போ அந்த பணத்தை வேறு யார் எடுத்தது, அந்த பணம் தானாக வந்து கால் முளைச்சி போயிடுச்சா அப்படின்னு கேட்க, அப்போது மகா வந்துட்டு அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரனும் அங்கே வந்துடுவாங்க. காளிமுத்து மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லாமே வந்து இந்த கணேசன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்ல, அப்போ கணேசன் திரும்பவும் வந்து அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கணேசனோட ஃப்ரெண்டு சுபாஷை கையோடு வந்து மகா வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சுபாஷ் மூலயமா எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க. சுபாஷ் கணேஷ் ஃபோனில் பேசினது எல்லாத்தையுமே வந்து அங்கே எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாங்க. அதை கேட்டு எந்த அளவுக்கு வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் பாருங்கள், அப்பாவி காளிமுத்து மேலே வந்து நம்ம பழியை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கணேசன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கணேசன் வந்து டீ வாங்கிட்டு வர போகும்போது கரெக்டாக மூர்த்தி வந்துட்டு கணேசனை நிறுத்தி, இந்த மாதிரி உங்கள் அண்ணாச்சி இப்போது பணத்தை எண்ணி வச்சார்ல, அது எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அது 2 லட்சம்னு சொன்ன உடனே, சரி அந்த 2 லட்சம் பணத்தை வந்து நீ தூக்கிடு, அப்போது நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பணத்தில் நீ நான் சேர்த்து பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு கணேசன், நான் தான் பணத்தை எடுத்தேன்னு அண்ணாச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்ல, நீயா வந்து நீ எடுத்தேன்னு சொல்கிற, அந்த பழியை தூக்கி காளிமுத்து மேலே போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு கணேசனும் வந்து மூர்த்தி சொன்ன மாதிரியே பண்ண விஷயத்தை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க. மூர்த்தி சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஒரு பக்கம் அந்த பணம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மூர்த்தி வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பாரு, அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஈஸ்வரனுக்கு ரொம்ப கோவம் வருது. மூர்த்தியை பலார்னு அரைகிறாங்க. பணத்தை பையிலே வச்சுக்கிட்டு என்னமா வந்து காளிமுத்து மேலே பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. பயங்கரமாக வந்து மூர்த்தி வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மூர்த்தி வேணின்னு எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. காளிமுத்துவை சாப்பிட சொல்லி வேணி சொல்லிகிட்ருக்காங்க. காளிமுத்து வந்து அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. விக்ரம் வந்து நேராக வராங்க. விக்ரம் வந்து காளிமுத்தை பார்த்து கேட்குறாங்க, அப்பா உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்களா, என்னதான்ப்பா நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ அமுதா, அண்ணன் அப்பா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதை காவேரி மேடம் வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் இருந்து பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து இப்போது காவேரி மேடம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெருமாள் அடுத்ததாக என்ன பண்ண போகிறாரு, விஜய் ஐஸ்வர்யா என்ன பண்ண போகிறாங்க, எப்படி விக்ரமுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.